மோசஸை பத்தி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. மோசஸ் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார்னா உடனே நமக்கு பிரச்சனை போராட்டம் நமக்கு எதுக்கு இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது அங்க அடுத்த வார்த்தை, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக. அல்லேலூயா. அந்த இடத்தை வாசிக்கிறீங்களா? இப்போ நான் இன்னும் என்னுடைய வசனத்தை நான் ஒன்றும் சொல்லலை. அந்த இடத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அநித்தியமான ஒரு வார்த்தை போட்டு, இதுதான் உலகத்துடைய காரியம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் இது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி கிடையாது. அடுத்த ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. இனி வரும் பலன் மேல். இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? இனி வரும் பலன் மேல் நோக்கம். இன்னைக்கு நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. சரீரம் அன்னைக்கு போனாலும் ஆவி ஆத்மாவும் புது சரீரத்தோடு நித்திய காலமாக யுகா யுக காலமாக பரம தகப்பனோடு ஒரு வாழ்க்கை வாழ போறோம். உங்களுக்கு அறிவு வரல பாருங்க. ஏன் தெரியுமா? அதை குறிச்ச வெளிச்சம் நமக்கு இல்லை. பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு, என்னுடைய குடியிருப்பு இந்த பூமியில இல்லை. எங்க இருக்குது? அல்லேலூயா. இங்க இருக்கிற ராஜ்யங்கள் அசைவுள்ள ராஜ்யம். பைபிள்ல இருக்கு, எபிரேயர்ல. நாம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ண போறோம்? பெற போறோம். அல்லேலூயா. நல்ல பண்ணிங்களா? சர்வ சிருஷ்டியும் அந்த தேவாதி தேவன் வெளிப்படுவதற்காக தவித்து பிரசவ வேதனைப்படுதான் சர்வ சிருஷ்டி. அல்லேலூயா. ஆனா நம்ம பாருங்க, நம்முடைய எண்ணங்கள். ஒரு முறை அருமையான மாஸ்டர் டி மோகன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த ஆராதனை கூடத்துல ஏராளமான திரளான ஜனங்க வந்தாலும் எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பை சொன்னா, அவர் டக்குனு வார்த்தை சொல்றாரு, 250 பேர் தான் போவாங்க. எத்தனை பேரு? ஆனா கிரௌட பாருங்க. அப்போ அவர் அறிந்த அல்லது அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த விசுவாசிகளுடைய அப் டு பாட்டம் அவர் அறிந்திருக்கிறதுனால சொல்றாரு, ஒரு 250 பேர் தான் போக முடியும். இன்னைக்கு எல்லாரும் சபைக்கு வந்துட்டு போறோம். இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒரு நொடி பொழுதுல மருவம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, இந்த சபையில யாருமே எல்லாருமே ஆயிட்டுனா யாருமே இருக்கவே இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப கர்த்தர் வந்தா பரலோகம் போக எதுன்ற ஆசையா இருக்கு. உண்மையா சொல்றீங்களா? நம்ம எப்படி நினைக்கிறோம்? நமக்கு இருக்கிற போராட்டம் பிரச்சனை இதான் நினைக்கிறோம். அந்த போராட்டம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நீ சபைக்கு வர மாட்ட. இன்னும் அழகா சொல்றேன், அந்த நெருக்கம் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அறிவழனைய வீட்டுக்கு தேடி போனோம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க. அது இல்லைன்னு சொன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேன். அப்போ அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த நெருக்கங்கள் நான் இயேசுவை இன்னும் தேடும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? பட்ட பாடுகளினாலே வாசகர் எபிரேயர் 5:8-9 அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே ஒன்றை கற்றுக்கொண்டார். அது என்னவென்றால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. மேல் படிக்கு போனேன்னு சொன்னா நீங்க ஒரு வேளை ஸ்பைடர்மேன் இருந்தா நல்லா கவனிங்களேன், கீழ்படியில கால வைக்கணும், மேலே என்ன பண்ணிடலாம். அது ஒரு கற்பனை காரியம். நம்மளாம் யாரும் தெரியுமா? மனுஷனா இருக்கிறோம். இந்த மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்துக்கு ஒரு இது கூடாரம். என்னது இது தெரியுங்கன்னா 1:5 பாருங்க. பூமிக்குரிய கூடாரம் ஆகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் கை வேலை அல்லாத ஒரு கூடாரம் நமக்கு இருக்கு. அது வாசிக்கிறது கரெக்டா? நல்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுதான் கூடாரம். இது அழிந்து போனாலும் தேவனால இந்த பூமியில் இருக்கிற ஆர்கிடெக்டினால, இன்ஜினியரால, கொத்தனார்னால இல்ல, தேவனால கட்ட
பாக்கியத்துக்கு தான் இந்த ஜெபம். உங்களுக்கு அருமையான கார்டுனையா வந்து பேசுறதெல்லாம் திட்டுற மாதிரி தெரியும். எல்லா டீச்சரும் ஒரே டீச்சரா இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு டீச்சர் வருவார், அவர் சார் பேர் இந்திரநாத். பொண்ணுன்னு பார்க்க மாட்டான், பையனும் பார்க்க மாட்டான், அப்படியே திட்டுவான் மனுஷன். அப்படியே டெஸ்க் மேல நிக்கணும். இந்த ஸ்கூல் நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்ஜ் எல்லாம் பெண்ட் ஆச்சுன்னு அவருதான் கத்துக்கிட்டார். எட்ஜ் பெண்ட் ஆச்சுன்னு சொன்னா திட்டுவார், அடிப்பார். இன்னைக்கு எங்க எட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. உங்க பைபிள்லாம் அப்படி பாத்தீங்கன்னா மடங்கி இருக்கும். அப்படி மடங்கி இருந்தா அந்த ஆளு ஞாபகம் வரும் எனக்கு, உடனே சரி பண்ணிடுவோம். அப்படியே எப்படி அந்த சின்ன வயசுல அந்த அடிச்ச அடி இருக்குது பாருங்க. எங்க அம்மா ஒரு முறை சண்டேல கிரிக்கெட்ல கேப்டனா இருந்தேன். நல்ல பேட்டிங் போலிங் ரொம்ப விருப்பம். அதை ஒரு சண்டேல என் பிள்ளைங்க வந்து நின்றுட்டு நான் செய்யற வேலையெல்லாம் செஞ்சு என்னை ஆயத்தப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு கேட்ச பிடிக்கும், ஒரு டைவ் அடிச்சு பிடிச்ச பாருங்க, சட்டை கட்ட பேண்ட் கிட்ட எல்லாம் கிழிச்சு எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன், மம்மி அது மேல அடிச்சாங்க. எது மேல? ஒரு நல்ல அம்மாவா கேட்ட அம்மாவா? இப்ப சொல்றீங்க, அன்னைக்கு என்ன பேசிருப்பீங்க அம்மா பார்த்து, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அந்த அடி அதோட இது வரைக்கும் எந்த சந்தேகம் எங்கேயும் போக மாட்டேன், அதுலயே தான் இருக்கணும். அதான் அடி உதவுற மாதிரி. அதுக்குன்னு நந்தினி கிட்ட பிரவீன் அடி வாங்குற அந்த அடியை சொல்லல நானு. அல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற மனைவிகள் வீட்டுக்காரரை தெய்வமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவி தெய்வமா நினைக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த காலத்துல மனைவிமார்கள் எவ்வளவுதான் வீட்டுக்காரர் சாத்துனாலும் ஒரு கையை நீட்டுறதோ அந்த முகத்தை காட்டி ரஃபா பேசுறதோ அப்படிப்பட்ட மனைவியை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இந்த காலத்துல இருக்கிற மனைவி நைட் எல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட அடி வாங்கிட்டு அவர் வந்து அடி வாங்காத மாதிரி பேசல. ஃபர்ஸ்ட் மனைவி பேசிட்டாங்க, அப்புறம் அவன் பேசுறான், நைட் அவர் தானே அடிச்சா என்ன, அப்புறம் நீ அடிச்சியா, நானும் அடிச்சேன். சபை விசுவாசிங்க. அப்ப சொல்ற வசனம் என்ன பண்ணல, புருஷர்களே யாரு கீழ்ப்படியணும், அப்புறம் மனைவிகளே நீங்க ஒரு மதிப்பு மரியாதையா உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு பாருங்க. நம்ம எடுத்து எப்ப தெரியுமா போடுவோம், அந்த முதல் நாள்ல இருந்து 15 தேதி வரைக்கும் வீட்டுக்கார பாக்கெட்ல காசு இருக்கும். அப்ப அதான் வாங்க, ஆபீஸ்ல இருந்தா கூட வாங்க, டைம் ஆச்சு, ஆளை காணமே, டக்குனு வாங்கிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இது சோம்பேறியான மனைவி. அல்லேலூயா. சப்ஜெக்ட்டுக்கு அங்க போனோம், அப்படி வந்துருவோம். கைவேலை இல்லாத என்ன வீடு நித்திய. இப்ப ஸ்நேகா இப்பதான் பைபிள பார்த்தோம். நம்ம மைண்ட்ல லோட் ஆயிடணும். கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த கால நேரத்துல நம்ம சொல்லணும், ஆண்டவரே உலக பிரகாரமா சரி ஆவிக்குரியதும் சரி நான் நாளுக்கு நாள் என்ன பண்ணோம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு. இப்ப மேத்யூ இருக்கிறார், இதுவரைக்கும் அவர் பாட்டு பாடி பார்த்துருக்கீங்களா? இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. உலகத்தில் இருக்கிற சினிமா காரனை விட அதிகமா, சினி சிங்கரை விட ரொம்ப அதிகமா பாட எப்படி இருக்கும்? வாயை திறந்து சந்தோஷமா இருக்கும் வருது பார்த்தீங்களா? அவங்க அம்மா வாயில தான் வருது தவிர நல்லா கவனிக்கலாம். நீங்க மற்றவங்க காரியங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்ல பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கு? எனக்கு எல்லா ரோலையும் பெஸ்டா இருக்குன்னு ஆசை இருக்கு. எந்த ரோல் கொடுத்தாலும் அதுல சக்சஸா பண்ணி கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அதுதான் பார்த்தா நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுவோம். திருடுதல் இல்ல, கர்த்தருடைய காரியத்துல. எதுல கர்த்தருடைய காரியத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சபா ஆவிக்குரிய காரியத்துல நான் எல்லாத்தையும் பெஸ்டா இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியானால் இந்த காரியத்துல தலைப்பு என்னன்னு சொன்னா ஏறி வா. அல்லேலூயா. நல்ல கவனிங்களேன். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை பூமியில வைக்கல, அந்த மோரியா மலையில தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். எத்தனை பிரயாணம் தெரியுமா? 3 நாள் பிரயாணம் பண்ணி கர்த்தர் காண்பித்த இடமா பார்த்து அந்த இடத்துல தான் அவருடைய பிள்ளை என்ன பண்றார், பலி செலுத்த விரும்புறார். அப்படி செலுத்தும் பொழுது
அப்பதான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அந்த மலையில தான் ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நீங்க ஆசைப்படணும், ஆண்டவரே நானே, என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம் இருந்த நடையில என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே இருக்கவே இருக்கவே. யாக்கோபு மாமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். யாக்கோபு லாபானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நான் வரும்பொழுது உனக்கு இருந்த ஆசீர்வாதம் கொஞ்சம், இப்ப நான் வந்த பிறகு உனக்கு ஆசீர்வாதம் இப்போ அதிகமா இருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. நீ மட்டும் இப்படி அதிகமா இருக்கிறீயே, எனக்கு என் மனைவி பிள்ளைகளா இருக்குது, அவங்களுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போ? அப்பதான் ஒரு 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 உடன்படிக்கைக்கு வர்றாங்க. எப்பா இந்த புள்ளி உள்ள வரி உள்ள ஆடெல்லாம் உன்னுடைய ஆடான பண்ணோம், இனிமே இருக்கும், இதெல்லாம் என்னுடையது. நாட்கள் ஆச்சு. கர்த்தர் தரிசனத்துல யாக்கோபோடு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அந்த மரத்தின் வேர்ல இருக்கிற அந்த புன்னை மரம், புன்னை வாதுமை, இதையெல்லாம் அரைச்சி ஆடுகள் பொழிகிற இடத்துல அவர் போட ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்கள் பார்த்தா லாபானுடைய ஆட்டை பார்க்கிலும் ஆடுகளை பார்க்கிலும் யாக்கோபுடைய ஆடு நடிச்சு இது செஞ்சது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர். ஒரு பாட்டை பாடலாமா? ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான நம்மையும் உயர்த்துவார் அதிசயம், ஏழையின் மேலே நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், ஏழையின் மேலே நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான நம்மையும் உயர்த்தினார் அதிசயம், இடையன் மேலே நீட்டினார் அதிசயம், இடையன் மேலே நீட்டினார் அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதும் அல்லது உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் உங்க வாயில தான் இருக்குதுன்னு சொன்னார். மரணம் பிளஸ் ஜீவன் எங்க இருக்கு? அப்போ வாயை திறந்து கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் இந்த நிலைக்குள்ள நான் இருக்க மாட்டேன். இப்போ நல்லா உங்க சபை இப்போ இடம் இல்லாமல் போகணும்னு ஜாம் பேக்கா இருக்குன்னு வச்சுங்க. அதை கொஞ்சம் கற்பனையை கொண்டு வந்து பாருங்க. எவ்வளவு இப்படி நெருக்கிட்டு உட்காந்துருக்கிறோம், ஃபுல்லா ஜனங்க இருக்கிறாங்க. இங்க அடுத்த ஸ்டெப் என்ன நினைப்போம்? இன்னும் இடத்தை என்ன பண்ணணும் நினைக்க மாட்டோமா? அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ், அப்புறம் இது நடக்குமா? எத்தனை பேர் நடக்குன்றீங்க? அதான் விசுவாசம். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை, டீம்ல இந்த மெரைன் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு தம்பி இருந்தான். ஒரு 2 மாசம் அந்த கம்பெனியில என்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சா குறைஞ்ச சம்பளம். ஒரு கம்பெனியில இப்போ நீ 2 மாசம் இதை கத்துக்கணும்னு சொன்னா குறைஞ்ச சம்பளம் தரோம், நீ ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண பாருங்க, திடீர்னு பார்த்தா ஒரு கப்பல் வந்து கப்பல்ல போய் ஒர்க் பண்ணக்கூடிய கொரியாவில் இருக்கிற அந்த கப்பல்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. அத கூட இருக்கிறவன் போயிருக்கிறான். அவன் சொல்றான், நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், உனக்கு எப்படி? நேற்று எங்க வீட்டுக்கு அவங்க மனைவி, அவங்க தம்பி, அவங்க குழந்தை பிறந்தநாள் வந்தாங்க. இப்போ சொன்ன வார்த்தை தெரியுமா? அவனும் இயேசு அறிந்தவனா இருந்தாலும் அவன் இவனை பார்த்து கேட்கிறானா, உனக்கு எப்படி கிடைச்சது? இவ்வளவு சீக்கிரம் இதுல வர முடியாது. அவன் சொன்னான், இது எனக்கு ஆண்டவர் செய்தது. அல்லேலூயா. சிலர் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், நீ கஷ்டப்படாமவே கர்த்தர் அந்த வாய்ப்பு கத்த தருவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வசனம் வாசிக்கிறீங்களா? அதை 2 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அதுக்கு முன்னாடி நீங்க 1 இருந்து 10 வரைக்கும் வாசம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா, 1 சாமுவேல் 14:10. வாசிங்க, கரெக்டா வாசிங்க. இப்ப வாசிங்க பார்க்கலாம். எங்களிடத்திற்கு ஏறி மாறுங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் இது நமக்கு அடையாளம் என்றார். சொன்னது யார் தெரியுமா? சொன்னது யாரு? வெரி குட். அது நீங்க ஏன் அப்படி டக்குனு லேட் பண்றீங்கன்னா பைபிள் நல்லா வாசித்து டக்குன்னு சொல்லி யோனத்தான் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். யாருக்கு? கூட இருக்கிற ஆயுததாரியை பார்த்து. நல்ல கவனி. நீங்க முதல்ல இருந்து வசனம் வாசிங்க சொன்னா, இப்படி பெலிஸ்தருடைய பாளையத்திற்கு, பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போகும்படி தீர்மானிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அருமையான யோனத்தான் சொல்கிறார். எங்களிடத்திற்கு நல்ல கவனிங்களா, 8ஆம் வசனம் பாருங்க. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷனிடத்திற்கு காண்பிப்போ, நாங்கள் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் எங்களுக்கு ஏறி மாறுங்கள். இவங்க பாருங்க, ஒரு கெஸ் பண்றாங்க சத்ருவை. நல்ல கவனிங்க. எப்பவுமே நீங்க யாருக்கு வெயிட் அதிகமா கொடுக்குறீங்களோ அதுதான் அதிகமா பேசுவீங்க. வியாதி ஆனாலும், பிரச்சனை ஆனாலும், போராட்டம் ஆனாலும் அதையே பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதை கரெக்டா பண்ணணும். இல்ல என்னுடைய ஆண்டு சிலுவையை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் பலவீனமா இருந்தாலும் பலவீனமா இருக்கிறேன். ஒரு தரித்திரனா இருந்தாலும் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. இப்படி கொஞ்சம் பேசி பாருங்களேன். கர்த்தர் காரியங்களை மாற்றின பிறகு நீங்க சொல்றதை விட காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல பழகிட்டீங்கன்னா போதும், உங்க கண்கள் அதிசயத்தை பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய ஆண்டு இல்லாததை ஒரு நாள் எலியா சொல்றாரு, நான் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்ய யாருமே. அப்ப ஆண்டவர் எலியாவுக்கு தெரியாத ஒரு வார்த்தை சொல்றாரு, பாகால்களுக்கு முழங்கால் படியிடாம இருக்கிற 7000 பேரை என்ன பண்றேன்? அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு அருமையான. யோனத்தான் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அங்க சொல்வதை பார்க்கிறோம். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தருக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. நீங்க 6ஆம் வசனம் பாருங்க. யோனத்தான் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு அம்மா நடந்த பிறகு சொல்லல, நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசுறாங்க பாருங்க. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க. நம்ம இந்த வார்த்தையை சிம்பிளா சாதாரணமா பயன்படுத்துவோம். ஆனா யோனத்தான் பாருங்க சொல்றாரு, இவங்க யாருன்னு சொன்னா ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்றாரு. நல்லா கவனிங்களேன். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. எல்லாருக்குமே அம்மா நான் சொல்ற வார்த்தை தம்பி தங்கச்சிமார்கள் எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனத்தை சத்துரு பார்த்துட்டா, எதிரி பார்த்துட்டான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீக்னஸை கொண்டு நம்ம வின் பண்ணுவோம். நான் ஒன்னு சொல்லுவேன், நம்முடைய வீக்னஸை கர்த்தர் ஒரு நாளும் சத்துருக்கு காண்பிக்கவே மாட்டார். நல்ல கவனி. இந்த உலகம் நல்ல அவங்க அவங்களுடைய வீக்னஸை நல்லா புரிஞ்சு வைத்து அதற்கேற்ற மாதிரி ஆபரேட் பண்றாங்க. ஒருவேளை இவன் வேசித்தனத்துக்கு அல்லது விபச்சாரத்துக்கு வீக்னஸா இருப்பானா அதுக்கேற்ற ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஒருவேளை இவன் பணத்துக்கு அடிமைன்னா அந்த பணத்துக்குரிய காரியத்தை செய்யறாங்க. ஒருவேளை உலகத்துக்குரிய பல காரியங்கள் மேல ஒரு அடிமைன்னு சொன்னா சிலருக்கு பார்த்து கார் மேல ஒரு பிரியம், சிலருக்கு பார்த்து வீடுகள் மேல ஒரு பிரியம் இருக்கும். நல்ல கவனிங்கள, நீங்க உங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கொடுத்தவங்க நீ யார் தெரியுமா? அடிமை. நான் திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன், சிலருக்கு புரியல போல. ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டியே இலவசமா கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தவங்க நம்ம யாரு? அவன் என்ன பண்ண, அந்த பொருளை கொடுத்துட்டு அவன் இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண ஆபரேட் பண்ணிட்டே இருப்பான். அல்லேலூயா. நான் நிறைய காரியங்களை ஊழியத்துல பார்க்கிறேன். எத்தனையோ தம்பி தங்கச்சிமார்கள் பலருக்கு அடிமையா கிடக்கிறார். ஒரு காலகட்டத்துல இருக்கிற வாலிப தங்கச்சிமார்கள் எல்லாம் திருமணமானவனை விரும்பவே மாட்டாங்க. திருமணமானவனை விரும்பவே மாட்டாங்க.
ஆனா மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு. நீங்க எதிலிருந்து ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதுக்கு நம்ம யார் தெரியுமா? உங்களை கர்த்தர் எதிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அந்த விடுதலை ஆக்கினாரோ அடிமைத்தனத்தின் ஆவிகள் போகும்போது பார்த்துட்டே இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த தம்பி இந்த தங்கச்சி நம்மிடத்துல வருவாளா வரமாட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம சொல்லணும், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதற்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை பவுல் சொல்கிறார், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். நான் அல்லது நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. என்னை விலைக்கு வாங்கியவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. எனக்கு கிரயம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் எனக்கு கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாயில இந்த வார்த்தை நம்ம அறிக்கை செய்யலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கிரயமாய் சிந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற இந்த உலகத்தின் ஆவிகள் என்னை அடிமைப்படுத்த முடியவே தங்கச்சிமா ராயத்தை சொல்ல முடியவே முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் நல்லா கவனிங்களேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத தானியத்திற்கு போவோம் வாருங்கள். ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய நினைவை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அந்த ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ஆயுததாரி யோனத்தானை பார்த்து சொல்றார், 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் செய்யும், அப்படியே போ. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் ஒரே மனமா இருந்தாங்க. அல்லேலூயா. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து. அப்பதான் அந்த நிலவணில எப்பவுமே இந்த வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வார்த்தையை இன்னொரு ராட்சதனை பார்த்து ஒரு தம்பி சொன்ன இந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த வெளிசன் ஏமாத்துறது. அல்லேலூயா. நல்லவனை எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? ஞானஸ்நானம் பெற்றவங்கள நம்மளாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. அன்னைக்கு நுனி தோல்ல விருத்த சேதனம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? எப்படி எப்படி கரெக்டா வரணும். செங்கடல் வழியா போகும் பொழுது கர்த்தர் மேகத்தினால அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. அப்போ சத்துரு விருத்த சேதனம் இல்லாத, இன்னும் சொல்ல போனா இந்த ஆமானுடைய மனைவி, அவ பேர் என்ன தெரியுமா? ராசாபியா. ஆமானுடைய மனைவி பேர் பைபிள்ல இருக்கு. பின்னாடி வந்துருச்சு ஐயா வாயில, இன்னும் இவங்க வாயில வரலையே. இதே டீச்சர் வாயில என்ன கொள்ளக்கட்டையை வச்சுக்கிட்டு திட்டினாங்கல்ல, அப்படி நாங்க திட்ட மாட்டோம். ஐயா திட்டுவாரு. அல்லேலூயா. அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அக்கா பார்த்துட்டாங்க போல, பார்த்தாது நம்மளை காப்பாத்துனாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா வீட்டுக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவன் யூத குலமானா. அல்லேலூயா. அவனை உங்களால என்ன பண்ண முடியாது. அம்மா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ இந்த பிரவீனுக்கு விரோதமா எழுதிட்டீங்களே, நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணோம். 8 பேருக்கு கல்யாணம் பண்ணோம், எங்க அப்பா இல்லாம ஒரு தகப்பு ஸ்தானத்துல. அப்ப என்ன பேசிட்டாங்க தெரியுமா? அந்த மனுஷன் நைட்டும் பகலும் ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தர் அவருக்காக காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டாருங்க. உலகம் பார்க்குது பாருங்க. அதே மாதிரி செய்வன யாராவது செய்யறாங்கன்னா நெஞ்ச நிமிர்ந்து செஞ்சுதான் பார்க்கலாம் அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லுவீங்களா? பாருங்க, மனசுல வந்து பயமா இருக்கு பாருங்க. காரணம் உங்க ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. ஒரு அருமையான மொபைல்ல ஒரு சர்ச்சில் ஜாப் பண்ணிருக்கும் பொழுது ஒரு மந்திரவாதி, என்ன கேரள மந்திரவாதி நம்போதரி உள்ள வந்திருக்கிறான். அந்த அக்கா பேர் மகேஸ்வரி. அவங்க தூரம் நின்றுட்டு இருக்கும்போது ரட்சகர் பாக்குற என்னன்னா, தூரம் நின்று இருக்கும்போது அப்படியே வராங்க கிட்ட. நான் பார்த்துட்டேன், கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு கிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்ட வந்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷம் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லல, பேச
என் மேல கையை நீ வச்சா உன் பிள்ளையை இப்பயே நான் சாவடிச்சிருவேன். எப்படி இருக்கும்? என் மேல நீ கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணினா உன் பிள்ளையை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு அப்செட் ஆகிடும். இவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம குழந்தைய இந்த பிரச்சனைக்குள்ள போனன்னு சொல்லி உடனே பிரவீன் என்ன பண்ணுவான், அப்படியே வைக்கிற கையை அப்படி நீட்டு சோத்ரம் 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 ஆமென் முடிச்சிட்டோம் பண்ணிடுச்சு. நான் திரும்ப சொல்றேன், ரெண்டாவது கூட சொல்றேன் அப்பா கிட்ட, இந்த அபிஷேகத்தை நீங்க தான் என் நம்மள வச்சிருக்கீங்க. இதுக்குன்னே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை மாதிரி பயப்படல, கிரவுட் வேற இருக்குது, அவங்களுக்காக பேசல. இப்ப தைரியம் என்ன கையை வேடா பார்க்கலாம் அப்படி. அவ்வளவுதான். உள்ள இருக்கிற மந்திரவாதிக்கு இப்போ நடுக்கம் பிடிச்சிருச்சு. ஐயோ பயந்துருவான்னு பார்த்தா அடுத்த வார்த்தை இப்போ கீழே இறங்குறான். காசை வாங்கிட்டு இவனை காலி பண்ண சொல்லி காசை கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுத்துரு, நான் கூட்டிட்டு போயிடுறேன். நான் சொன்னேன், அதுக்கா வந்திருக்கிறாங்க நம்ம சர்ச்சுக்கு, எங்களை ஆண்டவர் விடுதலையாக்குறவராச்சே. அந்த ஜெபத்துல கர்த்தர் அந்த சகோதரியை விடுதலையாக்கினார். மந்திரவாதியை கர்த்தர் வெட்கப்பட்டு போகும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிற உங்களால விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களை ஈஸியா உங்களால வின் பண்ண முடியும். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் புரியல போல. ஆஃப்டர் ஆல் விருத்த சேதனம் இல்லாத மொர்தெகாய்க்கு முன்னாடி ஆமா என்ன நினைக்கிறான், இவன் நமக்கு சரி பண்ண நினைக்கிறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஆமானுக்கு சரி பண்றான். ஆனா மொர்தெகாய் பார்த்து என்ன பண்றான், யூதனுக்கு எப்பவுமே மற்றவங்களை வணங்கணும்ன்ற எண்ணமே. அதான் பாருங்க, பாபிலோன் தேசத்துல எல்லாரும் சிலைய வணங்கினாலும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணிட்டாங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போது எல்லாரும் கொடைக்கட்டை சாப்பிட்டாலும் நீயும் ஜெபசிங் கொடைக்கட்டை சாப்பிடணுமா? இப்ப சத்தியா வேலை செய்யறதுல இந்த சுண்டலும் அந்த கொடைக்கட்டையும் போய் உங்க வீட்டுக்கார அப்பு நல்லா சாப்பிடுவாரு. அந்த சுண்டலை அது வாங்கிட்டு வரும் பொழுது ஏதாவது ஒரு ஜனங்க பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, எம்மா இந்த நீ சாப்பிட்டு போ. நம்ம என்ன பண்றோம், அப்படியே வீட்டுக்கு கொண்டு வர யாரே பிள்ளையார கொண்டு வந்துடும் உள்ள. இப்ப கொஞ்ச நாள் ஆன பிறகு இப்ப சத்யா உள்ள பிள்ளையார் வருவார். வந்தோன்னு சொல்லுவாரு, நல்லா தான் இருந்தாங்க. அந்த விநாயகர் சக்தி அன்னைக்கு அந்த சுண்டலை வாங்கணும்னு நானும் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து கேப் கிடைக்கணும். இப்ப அடுத்தது ஆயுத பூஜை வர போகுது. அந்த பொறி அன்னைக்கு அவன் சாப்பிடுறான், அன்னைக்கு நீ சாப்பிடுற அவசியமே. வரலட்சுமி வீட்டுல அவங்க அப்பா வாங்கி உடனே பிள்ளைங்க சொல்லலாம், தேங்க்யூ டாடி, சாப்பிடுறேன் டாடி, வாங்கி வச்சுக்கணும். எப்படி இன்னைக்கு எங்களை பார்த்து ஏதாவது கொடுக்கணும்னு கூட அந்த ஜனங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, கீழே தெரியுது அவங்களுக்கு. அதுக்குன்னு சார் படைக்காம தான் நேரா வாழ்ந்தேன் அப்படின்னு அப்படின்னா செய்யறாங்க. நமக்கு எவ்வளவு ஒரு விஐபி ரோல் பாருங்க. சாப்பிட மாட்டேங்குன்னு தெரிஞ்சுதான் சார் அந்த இப்படிதான் வாங்கினோம். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு எப்படி தெரியுமா, எங்க போனாலும் வாயெல்லாம் பண்ணிடுறோம். நேத்து என் பிள்ளை நேத்து தான் முந்த நேத்து 4 முட்டை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 முட்டை சாப்பிட்டேன். செகண்ட் ஹாஃப் 2 முட்டையை வச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையா ரத்த சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு பழகிட்டேன், அப்படியே சாப்பிடுவான். அடுத்து அந்த அந்த கரு இருக்குது பாருங்க, இவட்டுமா சாப்பிடுறான். அந்த பாத்திரத்துல இப்படி சாப்பிட்டா பாருங்க, நான் பார்க்க நினைச்சிட்டேன் குழந்தை வச்சா பாருங்க, அவ்வளவுதான் முட்டை வாயிலிருந்து வெளியே போட்டுச்சு. அதுக்குள்ள ஜோனி பாக்குறாங்க, என்னன்னா குழந்தைய கூடிய பண்ணுவேன். அந்த இடத்துல நீங்க கரெக்ட் பண்ணலன்னா அப்படிதான் செய்வான். இப்படி சாப்பிடலாம் கேட்டேன். இல்ல டாடி, இனிமே அப்படி வரும்போது அப்பா ஞாபகம் வந்துடும். ஓ இந்த ஆள் நம்மள அடிப்பான். ஹல்லேலூயா. அந்த இளம் பிரயாயத்துல இப்ப அவனை சரி பண்ணலன்னா பின்னாடி பென் பண்ணவே முடியாது. இப்ப அறிவடை நபர்கள் இஸ்ராவை வந்து இப்படி திருப்பினாலும் இப்படி எதை நிற்கும். நீ என்ன சொன்ன இப்படிதான் இருப்ப. காரணம் 14-15 என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணலாம், பென் பண்ண முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
தவம் இருந்து பெற்றெடுத்து ஏன்னா இந்த பையன் எனக்கு, ஏன் இந்த பொண்ணு செத்துட்டா நல்லா இருக்கும் பெத்தவங்களே சொல்றாங்க. சொன்னவங்க யாரா இருக்கிறீங்களா? இங்க இருப்பீங்க. இப்ப வாய் தர மாட்டோம். நேற்று ஒரு இதுல ஒரு பார்த்தா 2 குழந்தைங்க அந்த தங்கச்சிக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இந்த 2 குழந்தைங்களுக்கு பிறந்திருக்கும் வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி அந்த பொண்ணுடைய வார்த்தை வாய் இந்த மாதிரி இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எனக்கு இந்த குழந்தையே இருக்கு இல்லாம இருந்தா நல்லா இருக்கு. நல்லா போனீங்களே, அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை அந்த தங்கச்சிக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு வந்திருக்கிறோம், விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னா, அல்லேலூயா, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில அவர் வந்து விலக மாட்டாரு. இந்த உலகத்துல விருத்த சேதனம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 2 பேர் போறான், யோனத்தானும் ஆயுததாரியும் போறாங்க. ஒரே மனமா இருக்கிறா. ஏறி வாங்கன்னு சொல்லிட்டா போறோம், போயிடலாம் உள்ள. ஆனா பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அந்த அடிச்ச அடி பாருங்களேன், பெரிய ஒரு சர்வ சங்காரத்தை காத்த தேவனால் ஒரு பயங்கரம் உண்டானது போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 14ல வாசிங்க. 15 அந்த இடத்துல நம்ம டவுட் வந்துருச்சு. அரையர் நீலன்றத வாசிச்சிருந்தா டக்குன்னு வந்துடும் வாயில. வாசிக்கல, புதுசா வாசிக்கிறோம். இப்போ அதுதான் பார்த்தா ஃபுல்லா வாசு பழக்கமா இருக்கணும். அப்படிதான் குழந்தைங்க அம்மா அம்மா 5 முறை எழுதுறாங்க, அப்பான்னு 5 முறை எழுது அப்படின்னு எழுதிதான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. 15 வசனம் பாருங்க. 14 15 அப்பொழுது ஆலயத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், நாணயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்ணில் உள்ளவர்களும் கூடத்தில் அடைத்தார்கள். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவன் எவனா வாயை திறக்கிறான்னு சொன்னா, நீ உடனே முட்டி போட்டு அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணா அந்த கோட்டையில ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உங்க வாயில வரல பாருங்க, உடைக்க முடியும். சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைத்து காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க அதை கணிக்கணும். அப்ப யூத குலமானது சிலைய வணங்காதவன், அவங்க மத்தியில பணியாதவன். அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எரிகிற நெருப்பு சூழல போட்டாலும் நாங்க ஆராதிக்கிற ஆண்டவரை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாங்க என்ன பண்றோம்? அப்படி தப்புவிக்காம போனாலும் இதை மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? எத்தனை பேருக்கு அடிமை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? கல்யாணம் ஆகிட்டு எத்தனை பேர் அப்பா அம்மா காலில் விழுந்தீங்க? இப்ப வாயை மூடிடும். அம்மா காலில் விழு. ஆனந்த் யார் காலில் விழுந்தா தெரியல. அப்பா காலில், மாமா, பெரியப்பா நம்ம கிட்ட வந்தான்னு பாருங்க. இந்த பேச்சு எங்க வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி? ஆண்டவரை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிக்கும்படி நாங்க விரும்பல. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம தெய்வத்தை குறித்த ஒரு வைராக்கியம் தங்கச்சி, நம்ம தெய்வத்தை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு பக்கத்துல கையை பிடிச்சி, இப்ப வரப்போற பிள்ளையாரானாலும் சரி, விஜயதசமி ஆனாலும் சரி, தீபாவளி சரி, பட்டாச கையில நான் எடுக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்துமஸ்க்கு நீ வச்சுக்கோ, அதை பத்தி எதுவும் அவன் சாப்பிடுற நேரத்துல நீ சாப்பிடுறது, அவன் குழந்தை சாப்பிட அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு போது அப்ப இன்னும் பாக்குற அவன் திரும்பி கொடுக்கறது இப்படி இருக்கிற பாத்தீங்களா? அவன் கரும்பு சாப்பிடும் போதுதான் அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் லட்சணம் நிற்பாரு. நீங்க நிக்கிறது பார்க்கல, ஒரு கடையை கொடுத்து உங்க பிள்ளை கொடுங்க, நின்னது அழுகுதான். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், சார் இந்த கடை எனக்கு வேணாம் சார், இதை வாங்கினா என் மனைவிக்கு சாப்பாடு போட மாட்டேன் சார், அப்படி கூட சொல்ல மாட்டேன். உடனே சொன்னாங்க, இந்த அங்கிள் கொடுத்தா சாப்பிடுறியா? அன்னைக்கு வந்த இருமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். போன வாரம் நைட்ல பாருங்க, ஒரு பையனுக்கு சொல்றேன்னா அப்படி சொல்றோம். ஆனா உடம்புக்குள்ள வயசான கிழவன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறோம். கையை பிடிச்சோம்னா அப்படியே பலவீனப்பட்ட ஆள் மாதிரி கீழே விழுந்தா பாருங்க, ஜோரம் சரியாயிடுச்சு. உடனே அப்பா பாக்குறாரு, சார் சரியாயிடுச்சு சார். ஆமா சார், உங்க பிள்ளை இல்ல, பிள்ளைக்குள்ள எவனா ஒருத்தன் பாருங்க, கண்டவெல்லாம் வந்து நம்ம சரீரத்துக்கு உள்ள வர்றதுக்கு நம்முடைய கதவை சரியா என்ன பண்ண மாட்டோம். இப்ப பக்கத்துல கை கொடுங்கப்பா, நீ
கரெக்டா பூட்டி வச்சது. கண்டவெல்லாம் நம்முடைய சரித்தமுள்ள வந்து நம்ம ஆளுக செய்ய இனி விடக்கூடாது. நம்மலாம் ஏறி போறோம், ஒரு நாள் பறந்து போறோம். அல்லேலூயா. இப்ப பாப்பா உள்ள இருக்கிறவன் ஐயோ நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ விருத்த சேதனை இல்லாதவனை சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இயேசு இல்லாத ஒரு மனுஷன், இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை நீங்க அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வீங்கன்னா உங்க யுத்தம் ரொம்ப சிம்பிளா. 2 பேர் போய் நீங்க வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். சாக வேண்டிய யோனத்தான ஜனங்க சாகக்கூடாதபடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்றாங்க, கர்த்தர் இல்லாமையாக செஞ்சிருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் தான் யுத்தத்துல வெற்றி அடைபடி செய்தார். அப்படியானால் ஆண்டவர் விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தானாலும் பெலிஸ்துடைய தானியமானாலும் சிரேசுடைய ஆமானுடைய குடும்பமானாலும் இங்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு அட்ரஸ் என்னமா இல்ல யாக்கோபு 4:7 அதுக்குள்ள வரும். ஆமாமா நான் நினைச்சேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நமக்கு வந்து அவனை எதிர்ப்பதற்குரிய இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப முதல்ல விருத்த சேதனம். நம்ம எல்லாம் ஆண்டவரோட நுனி தோல் நீக்கப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால. அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால, அந்த நாமத்தினால, அந்த வார்த்தையினால நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் மாறாதவர். நல்லா கவனிங்களேன். நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் நம்ம போராட்ட பிரச்சனை வரும்போது சும்மா இருக்க மாட்டார். நமக்கு யுத்தம் பண்ணிட்டே இருப்பார், நம்ம வழக்காடிட்டே இருப்பார், நீதி செஞ்சுக்கிட்டே இருப்பார். நல்லா கவனிங்க. யாக்கோபை லாபான் துரத்திட்டு வரும் பொழுது லாபான் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, என் பிள்ளைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, உங்க ஆபீஸ்ல இருக்கிற பாஸ் கிட்ட எல்லாம் அப்பா ஒரு முறை பேசிட்டாங்க, எப்படி இருக்கும்? வந்திருக்குது என் பிள்ளை கைய வாயில சரந்தம் வச்சுக்கோ. அன்னைக்கு நைட் ஒரு மாதிரி ஆயிரம் பாஸ் எப்படி இருப்பாரு? செய்வாங்க, செய்ய மாட்டாரு. நீங்க அதை ஆசைப்படுறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களுக்குள் இருக்கிறவர். அந்த சத்தம் உங்களுக்குள்ள என்னங்க அவ்வளோ தைரியமா சொல்லலாம், எனக்குள் இருக்கிறவர். இன்னும் ஈவனா வரல, கற்பகம் பாட்டிமா ரெடி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லாம, எனக்குள் இருக்கிறவர். இவரை கொண்டு எப்படிப்பட்ட பெலிஸ்தருடைய தானியமானாலும் எப்படிப்பட்ட யுத்த காலமானாலும் நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன். சில அட்வொகேட் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய அட்வொகேட்லாம் வந்து வாதாட வந்து நின்னுட்டாங்கன்னா அவனே தீர்மானிச்சிருக்கான் இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு சொல்லி. கட்டளை பிள்ளைகளா இருக்க நாம் மற்ற குடும்பங்களுக்கு வாதாட வழக்கறிஞரா போகும்போது சொல்லணும், எப்ப அந்த ஜெபிக்கிற பொண்ணு வந்துட்டா, ஜெபிக்கிற பையன் வந்துட்டான், அந்த மாஸ்டர் வந்துட்டாரு, நிச்சயம் நம்ம என்ன பண்ணிடுவோம், தோற்றுருவோம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு அசுத்தாவி, இஸ்ரவேல் நீ வந்துட்டல்ல, இந்த முழு குடும்பத்தை சர்ச்சைக்கு கூட்டு போயிடுறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து சுவிசேஷம் சொல்லுது, நரகம் பாதாளம் கண்டிப்பா மோட்சம்லாம் இருக்குது, அதுதான் சுவிசேஷம் சொல்லுச்சு. அந்த அத்தனை பேரை நீங்க எங்க சபையில உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் வழக்கறிஞராக வாதாடும்படி தேவ சமூகத்தில் நிக்க விரும்புறீங்க? நீங்க முட்டி போட்ட அடுத்த நிமிஷமே பொண்ணால் ஆவி சொல்லணும், இல்ல அவன் முட்டி போட்டுட்டு இருக்கிறான், என்னால இந்த குடும்பத்தை இனி எதுவும் பண்ணவே. அப்ப முதலாவது ஒரு வார்த்தை, ஏறி போனா கர்த்தர் விருத்த சேதனம் இல்லாத இருக்கிற அந்த பெலிஸ்தரை முறியடிக்க உதவி செய்ததை போல. நீங்க அந்த வாசிங்கன்னா அந்த மலை ரொம்ப செங்குத்தான மலைகளா இருக்கு. அவ்வளவு துணிகரமா தைரியமா ஏறி யோனத்தான் வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. காரணம், யோனத்தான் சொன்னா கடவுளுடைய பரிசுன்னு அர்த்தம். யோனத்தான்னா கடவுளுடைய பரிசு. அல்லேலூயா. அப்ப அந்த தெய்வம் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாக இருப்பவர் யார்? அல்லேலூயா. 8:31 ரோமர் 8:31 கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவர். அப்ப முதலாவது விருத்த சேதனம். இரண்டாவது நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அல்லேலூயா. அருமையான யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம்
21வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அங்க ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. மோசேஸை கர்த்தர் மலைக்கு ஏறி வரும்படி சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நின்னு சொன்னா அந்த மகிமை நான் என்ன பண்ண உனக்கு காண்பிப்பேன். 22ல இருந்து வாசிக்கிறீங்களா? என் முகத்தை நல்லா பண்ணீங்களா? 21 பின்னும் கர்த்தர் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில், அடுத்த வார்த்தை இப்ப கண்மலை. என்னது இந்த கண்மலைனா? யாருமா? பைபிள் ஒரு ஆண்டவர் வாசிப்பார், கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு அது இடிந்து போகல. அல்லேலூயா. அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. ஒரு சரித்திர ஆசிரியர் பேசுறதை கேட்டேன். நோவாவுடைய பேழை, அந்த பேழையானது பாவத்துக்கு ஒரு அடையாளம். அந்த பேழைக்குள்ள அந்த மர பாவத்துக்கு அடையாளம். அந்த பேழைக்குள்ள இருந்த அந்த பிள்ளைகள் வந்து கிறிஸ்துவுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள இருந்ததுக்கு அடையாளமா சொல்லப்படுறாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை இருக்கு, கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு இப்ப நம்ம இப்ப ஜோரா எல்லாம் வெள்ள சட்டை தான் போட்டு இருக்கிறோம், ரொம்ப பக்தியா இருப்போம், நீட்டா இருப்போம். ஆனா வெளியில போயிட்டா நம்முடைய வாய் வேற மாதிரி மாறும். நம்முடைய தோற்றம், நம்முடைய வாயுடைய கெட்ட வார்த்தையோட டக்குன்னு என்ன பண்ண ஜெபசி, கெட்ட வார்த்தையோட டக்குன்னு வந்துடும். அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே. இப்ப அப்பா சொல்றாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த கண்மலைக்குள்ள நல்ல பண்ணீங்க கிறிஸ்துவுக்குள் ஒரு இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 1 இருக்கு. 2:14 பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு, அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த 15வது வசனம் அதுக்கு வாசிக்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் அல்லேலூயா நம்ம எல்லாம் வாசனை கொடுக்கக்கூடிய பிள்ளை. நம்முடைய வாசனையை பார்த்து கர்த்தர், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க சபையில வந்து நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாலே அந்த பலியில பிரியப்படுகிற தேவன் பலிபீடத்திலிருந்து எழுந்தருளி அந்த சுகந்த வாசனை கர்த்தர் பகிர்ந்து கொள்வார். அவர் நம்முடைய பலியை அங்கீகரிக்கிறான்னு சொன்னா அடுத்த ஸ்பாட்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறான்னு அர்த்தம். நோவா அந்த 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆதியாகமத்துல நோவாவையும் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. தைரியமா சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த தானியத்துக்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் அநேகரை கொண்டாயும் கொஞ்சம் பேரை கொண்டாயும் ரட்சிப்பதற்கு வா, கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அந்த விசுவாசிச்சாங்க, கர்த்தரை நம்பினாங்க. அந்த யோனத்தானை கொண்டு பெரிய சர்வ சங்காரத்தை கர்த்தர் செய்தார். இந்த இடத்துல மோசஸ் கர்த்தருடைய மகிமை, நல்ல கவனிங்களேன், இந்த மகிமையை ஆதி மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் இழந்துட்டாங்க. ஆனா பிந்தின ஆதாமாக வந்த அந்த மகிமை என்ன பண்ணாரு? விளங்க பண்ணினார். இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவர் முதல் ஒரு கல்யாணத்துக்கு போனார். அந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இது கரெக்டா வந்துட்டீங்க. அந்த கல்யாணத்துல போய் அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருடைய மகிமை என்ன பண்ணாரு? பேச மாட்டீங்க. விளங்க பண்ணினார். சொல்லுங்க பாருங்க, மகிமையை என்ன மகிமை விளங்க பண்ணினாரு? குறைவை நிறைவா மாத்திட்டார். கர்த்தர் இந்த காலகட்டத்துல உங்க குறைவை அவருடைய மகிமையை விளங்க பண்ணி நிறைவாக்க போறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இரண்டாவது, அந்த அதே யோவான் 9ல பாருங்க, ஒரு குருடன் இருந்தான். அந்த குருடனை கேக்குறாங்க, இவங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பா இல்ல சாபமா எல்லாம் கேக்குறாங்க. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, தேவ மகிமை இவன் மூலமாய் விளங்கும்படி இப்படியாக இவன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்படியானால் தேவ மகிமை விளங்குமானால் கண்கள் நிச்சயமாய் திறக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த மகிமையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய வாழ்க்கையா இல்லாம உன்னதத்துக்குரிய ஒரு வாழ்க்கையா மாறும். இது எப்படா சொல்றீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல
கர்த்தர் பேதுரு, யாக்கோபு, யோவானை கொண்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு முன்பாக மறுரூபமாகும் பொழுது, அல்லேலூயா, அந்த மகிமையை கர்த்தர் காண்பித்தார் இல்லையா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாவதை, மகிமை அடைவதை அந்த சீஷர்கள் பார்க்கறாங்க. அப்போ பேதுரு டக்குன்னு ஒரு வார்த்தை, ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசுவே நம்ம கீழே போக வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம்னு சொல்றார். 17:4 பாருங்க. அப்பொழுது பேதுரு, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஏன் அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? எத்தனை பேருக்கு சபையிலே இருந்தெல்லாம் தோணுது? அந்த பிரசன்னத்துல இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க பாருங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகு இல்லாமல் அவர் பறந்தாரா பறக்கலன்னு தெரியல. அந்த சமூகம் பிரசன்னம் வந்துட்டா போதும், பசி எடுக்காது. ரெண்டாவது டைம் திரும்பி பார்த்துட்டு இருக்கவே பார்க்க மாட்டோம். மகிமை பாருங்க. இன்னைக்கு அந்த மகிமை இழந்துட்டா பின்ன ஆதமை இயேசு அந்த மகிமை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையினால மூடப்பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. அது ஒரு பாட்டை சாரன் அவர்கள் பாடினாங்க. அந்த பாட்டை பாடலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரமுகமே நாங்கள் மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரமுகமே. மூடி இருக்கிறத பார்க்கலாம். நான் கார்த்தினையோட அம்மாவை முதல் முறை பார்க்கும் பொழுது அந்த பிரசன்னம், அந்த மகிமை மூடி இருந்ததை நான் பார்த்தேன். அவங்கள நான் எதுக்கு கண்ணால பார்க்கல, முதல் முறை இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷருக்கும் உள்ள வர விரும்புது. ஆனா அங்க ஆண்டு சொல்ற, இங்க ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியல, உள்ள வரவே. நான் அந்த வார்த்தையை சொல்றேன். அவ்வளோ பெரிய கிரியை உள்ள அந்த மகிமையின் சமூக பிரசனத்தில் மூடப்பட்டிருக்கிற அந்த அம்மா உள்ள இருக்கிறாங்கன்றதுனால வர முடியல. ஆனா லைவ் ஆன்ல பார்க்கல. ஆனா உள்ள போய் பார்த்த பாருங்க, அப்படி ஒரு பிரசன்னம், அப்படி ஒரு மகிமை. அல்லேலூயா. நீங்க அப்படி உங்களை அந்த மகிமை மூடுச்சுன்னா, அப்பா சொல்றாரு, நேரா பார்த்தா நீ செத்துருவப்பா, அந்த கண்மலையில நில்லு, நான் கடந்து போறேன். அப்ப என்னுடைய மகிமை, என்னுடைய பின்னாடி இருக்கிற பகுதி என்ன பண்ணுவேன்? வாசிக்கிறீங்களாங்க? அல்லேலூயா. 21, 22 பாருங்க, அந்த வார்த்தை போட்டுட்டு பாருங்க. முகமோ எத்தனை பேருக்கு ஆசை இருக்கே சொல்றாங்க. நான் சின்ன வயசுல ஜாம் பண்ணி கண்ணாடி எடுத்து முகத்தை பார்த்துட்டு இருப்பேன். மோசஸ் முகம் பிரகாசிச்சது. என்ன தெரியுமா அழகு தெரியுமா? மோசஸ் கீழே வந்தா முகம் எப்படி தெரியுமா இருக்குது? ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா போட்டு பிரைட்டாக விரும்புறோம். உனக்கு பிரைட்டாக தேவ மகிமை முகத்துல வந்துச்சுன்னா, அந்த மகிமைக்கு முன்னாடி அல்லேலூயா, பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் என்ன நண்பர் இயேசுவே, மண்ணின் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் கோவிந்த வாழ்க்கையார் எப்போதும் நேரே வேண்டாம். தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல என்னாச்சு? நான் நேற்று ஒரு அருமையான ஒரு பசுத்தோடு பேசுறத கேட்டேன். பல மணி நேரம் அறைக்குள்ள உட்கார்ந்து இயேசுவின் அர்த்தம் செய்ய இயேசு இதையே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா சபைக்குள்ள வந்த அசுத்த ஆவிகள் அந்த மனுஷனுக்கு அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது அதுங்களால உள்ள உட்காரவே முடியாது. இந்த டைம் நான் பெங்களூர் பட்டணத்துக்கு போகும் பொழுது நாங்க நல்ல ஒரு ஜெபத்தோடு போயிருந்தோம் வச்சுங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டு உள்ள போய் உட்காரும் பொழுது நீங்க கிரியை செய்யணும். அதே மாதிரி உள்ள வந்து ஒரு லேடி புஷ்பான உட்கார்ந்தாங்க ஒரு வீட்டுக்காரோட. உள்ள அந்த தங்கச்சினால உட்காரவே முடியல, எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க. நான் பார்த்தேன், இந்த அசுத்தாவி அவங்களை வெளியில கொண்டு போக விடக்கூடாது சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த தங்கச்சியை நீ வெளியே கொண்டு போக கூடாது ஒரு கட்டை கொடுத்து பாருங்க. அதோட அப்படி உட்கார ஆரம்பிச்சு. ஹalleluya ஹalleluya. அந்த முகம் பிரகாசித்தது. அவனுக்கு விரோதமா பல்ல கடிக்கிறாங்க, கல்லெடுத்து எறிறாங்க, எதுவுமே அவனுக்கு பெருசா மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தா யார் எதை பேசினாலும் கொண்டாலும் அது பெருசா நமக்கு தெரியவே. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? மாமியார் திட்டினாங்க, மாமனார் திட்டினாங்க, அக்கா திட்டினாங்க, அண்ணன் திட்டினா எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது. அந்த முகத்தை ஒரு முறை பார்த்துக்க. அதான் 1:3 இப்பொழுது பிரியமானவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று என்ன ஒரு பியூட்டினா அவரை போலவே நம்ம இருக்க போறோம். எதுவும் ஆசை இருக்குது. சிலர் பார்த்தா அந்த நடிகரை போல இருக்கு, இந்த நடிகரை போல இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அந்த நடிகரை கிட்ட போய் பார்த்து பாருங்க, கிட்ட போய் பாருங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு, கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? கிட்ட போய் பார்த்துருக்கீங்க? ரஜினிகாந்த் கிட்ட பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்க்குற மாதிரி ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த கிரீம்களை போட்டு 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 சரி என்ன ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதான் எங்க டீம்ல ஒருத்தர் சோப்பே போட மாட்டாங்க முகத்துக்கு, ஆனா குளிப்பான் பாருங்க, எருமாட விட அதிகமா குளிப்பான். 1 மணி நேரம் குளிப்போம். வந்துட்டு சொன்ன கடைசி நீ தான் குளிக்கணும். நாங்கெல்லாம் குளிச்ச பிறகு நீ கடைசி போய் அந்த டேங்க்ல தண்ணி கூட காலி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு அப்படி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஹalleluya சொன்ன ஐயா கண்டுபிடிச்ச முத்துப்பாண்டி இங்க வந்திருக்கார் பையன். ஹalleluya இந்த சோப்பு அந்த சோப்பு எந்த சோப்பு வேணாம், அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். யோவானின் சுவிசேஷம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற. அடுத்த வார்த்தை பாருங்க, அந்த மகிமையை கண்டோம். வாசிங்கம்மா 1:12 பாருங்க, எடுத்துட்டு வாசிக்க மாட்டீங்க பாருங்களேன். 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி நிறைந்தவராய் அந்த பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்கு பரிந்து பேசிக்கிட்டு நமக்குள்ள ஊற்றப்பட்டது யாரு? தேற்றரவாதம். ஹalleluya. அந்த மகிமை நமக்குள்ள இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுனால அந்த மகிமைக்கு சொந்தக்காரங்க என்பதை மறந்துடுறோம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க வேதம் வாசிக்க நல்ல கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக அந்த மகிமை நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். ஹalleluya. எந்த மாதிரி இந்த ஆசை இருக்குது பூமியில நீங்க அப்படி ஒரு எங்க போனாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள ஒரு விசேஷித்த கர்த்தர் காண்பிப்பார். அப்படி ஹalleluya. உங்க தோரணை, உங்க பேச்சு, உங்க Dress அந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
அப்படி நல்ல மகிமை நிரப்பப்பட்டு இப்போ இங்க இருக்கிற ஜெபசிங் கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன். ஜெபசிங் கல்யாணத்துக்கு போறோம். இப்ப ஜெபசிங்க்கு மனைவி இப்போ ஏதோ ஒரு பேரை வச்சுங்க, சங்கீதான்னு வச்சுக்கோ. இப்ப சங்கீதாக்கு கையை கொடுத்த உடனே மேடையில சங்கீதம் ஆடிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜெபசிங் பாப்பா நல்ல ஜெபம் பண்றோம்னு சொன்னாங்க. அண்ணன் கையை கொடுத்த உடனே இந்த பொண்ணு ஆடிச்சு. அது ஒரு பசுத்தோடு சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் போக கூடாதுன்னா வீட்லயே இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ண போற கையை கொடுத்த அந்த பொண்ணு மேடையில ஆடிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? வரும்போது பேயோடே வரணும் நினைப்பான். வேணாம், பயப்படாத, அப்படிலாம் வந்துடாது உங்களுக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அப்போ அந்த அந்த கண்மலைக்குள்ள கர்த்தர் மகிமையை காண்பிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த மகிமையை தரிசிக்கணும். நீங்க அப்பா பார்த்து ஏசப்பா உங்க மகிமையை பார்க்கணும்னு எப்படி தோணுறீங்களா? சிபிஎம் சர்ச்ல இருப்புல உள்ள ஒரு முறை அந்த 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 ஆடிட்டோரியம் அந்த ஹால் முழுவதும் தேவ மகிமை அப்படியே மூடி இருந்துச்சு. சில மணி நேரம் முந்தின நாட்கள் அப்ப அந்த ஜெபங்கள், அந்த ஜெப தூபம், இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த ஜெப ஆவி அந்த ஸ்ட்ரீட் அந்த சவத்துக்கு அந்த சைடுல நின்னுச்சுன்னா போற ஜனங்களை ஆட்டோமேட்டிக்கா திருப்பி என்ன பண்ணோம்? வருமா வராது? இந்த ஆசை இருக்குதா? ஜெபம் பண்ணி பண்ணி நம்முடைய எல்லாம் முழுவதும் அந்த மகிமையால் நிரம்ப 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 இந்த சபை இங்க இருக்கிறதுனால இந்த பட்டணத்தில் இருக்கிற நிறைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு வருகிற மரண போராட்டத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அல்லேலூயா. இந்த சபை இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க மரண போராட்டத்துக்கு ஜனங்கள் விடுதலையாக்குவா. கட்டுகளுக்கு ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. ஆறுதல் இல்லாத ஆறுதல் அடைவார்கள். உடைக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படும். காரணம் உங்களை கர்த்தர் மகிமைக்கு என்று நாட்டின நீதி விருட்சங்களாக கர்த்தர் மாற்றுவாராக. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். விருத்த சேதனம் அடுத்தது அந்த கண்மலைக்குள்ள அந்த மகிமையை கடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படணும். அடுத்த ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆனந்தம் வாசிக்கிறீங்களா? என்னடா திடீர்னு என்ன வாசிக்க சொல்ற? அம்மா இருமா சகோதரர் குழந்தை வாசிக்கணும். அவர் சொல்ற இப்ப வாங்கடா. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்ப அடுத்த அறிவியல் ரெடியா இருக்காரு. அடுத்து நம்மளுக்கு என்ன வாசிக்க சொல்றோம்? வாசலை கண்டு இன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச அவன் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வாய்களுக்கு பின்பு. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் ஆவி, இப்ப நான் பைபிள் முடியல, எத்தனை பேர் இந்த நாள் ஆவிக்குள்ள மாறுனீங்க? அறிவழகனை இன்னைக்கு பார்த்த நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஆனா அறிவழகன் மனைவி ஜெபம் பண்ணாங்கன்னு பார்க்கல, அடுத்ததையும் பார்க்கல. எத்தனை பேர் ஆவிக்குள்ளாக நல்லா பண்ணீங்களேன்? ரோமர் 12:1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ள இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனால. நீங்க ஆவிக்குள்ள மாறிட்டீங்கன்னா உங்க மனம் புதுசாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மனுஷனை பாருங்க, இந்த மனுஷன் யார் தெரியுங்க? ஒரு பேரு யோவான் அப்போஸ்தலன். யோவான் அப்போஸ்தலன் சொன்னா ஆண்டவருக்கு ரொம்ப வேண்டிய, அவர் மார்பில சாய்ந்திருந்தவர். சரித்திரம் சொல்றது திவ்ய வாசகனாகிய யோவான் போட்டு அன்பின் சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த மற்ற எல்லா சீசர்களோட இந்த மனுஷனுக்கு விசேஷித்த ஒரு கிருபை என்னன்னு சொன்னா அவருடைய பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுத்திருந்தாலும். அல்லேலூயா. கடைசியில இவரை என்ன கொப்பரைக்குள்ள போட்டாலும் இவர் சாகவே சாகல. அடுத்துதான் பத்ம தீவுல என்ன பண்ண நாடு கடத்திட்டாங்க. நல்ல இங்க ஒரு வார்த்தை போட்டு கர்த்தருடைய நாள். என்ன நாள்ல நீங்க எப்பெல்லாம் ஒருமித்து கூடுறீங்களோ அங்க அந்த கர்த்தருடைய நாள்ல நீங்க என்ன பண்ணணும்? மறுரூபமாகணும். பக்கத்துல எப்படி பார்க்கலாம்? என்ன ஆகணும்? ஒரு 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 இங்கிலீஷ்ல என்ன போடுறது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. ஒரு மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா
யாரும் கண்ணை திறந்தெல்லாம் பார்க்க மாட்டோம். நீ தேவ மகிமையை பார்த்து கண்ணை திறக்கவே மாட்டேன். அப்படியே சந்தோஷமா அகமகிழ்ந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மறுரூபம் ஆயிட்டாலே அற்ப சரீரம் இங்க இருக்கும். அதான் ஒரு சீக்கிரம் சர்ச்சில் செங்கல்பட்டுல கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள மாறின அடுத்த நிமிஷம் பரலோகம் போயிடுச்சு. அந்த பொண்ணு பரலோகம் போயிட்டு அந்த சரீரம் திரும்பி வராதனால அடக்கம் பண்ண எத்தனைக்கு நேரத்தில் ஆண்டு சொன்னாரா, இப்போ நேரம் கிடையாது, நீ இறங்கி போனாலும் போக மாட்டேன்னு. காரணம் கர்த்தருடைய மகிமையை பார்த்தாச்சு, பரலோகத்தை பார்த்தாச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி கற்பனைக்குரிய இடங்களே பரலோகம் எழுதி இருக்கும்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அன்பு பொருளுக்கு ஆயத்த பண்ணினது கண் காணவும் இல்லை, காது கேட்கும் மனுஷனுடைய இதயத்திலே அப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான இடம் நமக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. கை வேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. அப்படியான ஆண்டு சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள மாறின அருமையான யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் நடக்க போகிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாரு? இப்ப நமக்கு ஏன் காண்பிக்கல? எனக்கு அதுதான் நம்முடைய ஆராதனை பியூட்டியா மாறணும்னு சொன்னா, அபிஷேகத்துல எதுவும் மாம்சத்துல நீங்க பேசுறது இல்ல. நீங்க அந்நிய பாஷை பேச பேச தேவனோட பேசிட்டீங்க, திடீர்னு பார்த்தா உங்க ஆவி உங்க சரீரத்தை விட்டு வெளியில என்ன பண்ணோம்? அங்க போயிருக்குதா? ஆனா மனசுக்கு பண்ணிருக்கோம், ஐயோ மீன் குழம்பு செஞ்சோமே, இது இந்த ஆவி இல்ல, இது மாம்சத்தின் ஆவி. ஐயோ அப்படி மாதிரி, ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ வயிறு ஒரு மாதிரி சொல்றாரு, வயிறு கவா கவான்டா, அதிகமா பேச தெரியல, பசி எடுக்குது. என்ன ஆனந்தங்க ஜோனியம்மா பசி எடுக்குது, அதான் லைட்டா தூக்கம். அப்படி சொல்ல இல்ல, நீ நான் தூங்குறேன். அல்லேலூயா. நான் தூங்கணும், இப்ப தூங்கல, என்ன முடிய போகுது இப்போ. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எலிசா வீட்டுல இருக்கிற கேயாசி அந்த நாகமான் கிட்ட அவன் பொருளை வாங்க போறார். இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய மனம், என்னுடைய ஆவி என்ன பண்ணுச்சு கூட எல்லாம் வந்துச்சுன்னா ரட்சகர் எங்க போறான், பிரவீன் எங்க போறான், பாலமணியா என்னது மச்சான் பாக்குறாங்க எங்க பால் பலவன் எங்க போறான், இல்ல பால்ல தண்ணியை கலக்குறானா, அந்த ஆவி பக்கத்துல என்ன பண்ணிருக்கோம் பாத்துக்கிட்டே. ஆனா மாம்சத்துக்கு இவனுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நான் நிறைய சாட்சி சொல்லுவேன், வீட்டுல தான் படுத்துட்டு இருப்பேன். ஆனா என்னுடைய ஆவி அமெரிக்க தேசம் போயிருக்குது, நான் போல ஆவி போயிருக்குது. அப்புறம் ஒரு முறை பார்த்தா மலேசியா போயிருக்குது. சில இப்ப லேட்டஸ்டா பாருங்களேன், இப்ப அந்த பட்டத்துக்கு ஜாப் பண்றான், என்னுடைய ஆவி அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும். அதுக்கே ஏற்ற மாதிரி தான் என் மெசேஜே இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி எத்தனை ஆசைப்படி வீட்டுல தான் படுத்துட்டு இருப்பீங்க. ஆனா சவுதியில பாத்தீங்கன்னா வீடுகாரனுக்கு தெரியாத மனைவி கேமரா செட் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கேமராவை செட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. மறுரூபமானீங்கன்னா சரீரத்தை விட்டு ஆவி என்ன பண்ணும்? வெளியே வருமா வராதா? இப்போ அப்படி வெளியே வந்துச்சுன்னா உங்க தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, ஒரே வார்த்தையில முடிக்கிறீங்க, அப்படி கிடையாது. வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இந்த எல்லைக்குள்ளே அங்க ஒரு முனுசாமி உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்து அருமையான காவியை செய்ய பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த நிமிஷம் இப்ப குரல் கொடுக்கும் போது முனுசாமி அந்த காரில் உட்கார்ந்து வெளியே வான்னு சொன்னா முனுசாமி என்ன பண்ணுவாரு? எப்படி தெரியும்? எங்களுக்கு என்ன ஒரு ஃபால்ட்னு சொன்னா, இந்த நைட்ல கூட போய் பண்ணோம், சபையில் இருக்கிற காரியத்தை அப்படியே ஜாப் பண்ணி சொல்றேன் பாருங்க. முடிச்சு சொல்றாங்க, சபையில் அப்படிதான் இருக்கிற எல்லாத்தையும் நீ சொல்லிட்டியே, உனக்கு சொல்லிட்டாங்க போல. அப்படி ஒரு பழக்கம் எங்க போனாலும் இருக்குது. எவனோ ஒருத்தர் சொல்லிடுறான், இதுக்குன்னு ஆள் வச்சு ஒருத்தர் அடிக்க பார்த்தார். அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்றனால அந்த ஆள் பேசுறான். அடிக்க போனா அந்த ஆள் என்ன பண்ண, ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாரு. என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு, சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். அல்லேலூயா. கடந்த நாள் பாருங்க, எங்க மனைவி பேசிட்டே இருக்கிறா. நான் சொன்னேன், கிரேஸ் ஜோஷுவா கிட்ட பேசுறேன். அப்பா இல்ல அப்படின்ட்டா. அடுத்த நாள்ல திரும்பி வந்து, எப்பா நீ ஜோஷுவா நீ பேசுனியான்றா. நான் பேசலமா, சும்மா தான் சொல்றேன், ஜோஷுவா கிட்ட பேசுனியா? அவங்க உறவுக்காரங்க, அவங்க ஒரு இட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லப்பா நீ பேசுனியா? கிரேஸ் திரும்பி சொல்ற, நான் பேசல. அப்ப ஆவியானவர் நான் சொல்றேன், ஜோஷுவா கிட்ட நீ பேசக்கூடாது. எப்படி சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, வேண்டாத மருமகன் கிட்ட பேச போறாங்க, பேசுறீங்களா?
பேசல. அப்போ என்கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, என்கிட்ட பேசுறேன்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இருப்பாரு, கரெக்டா சில காரியம் என்ன பண்ணுவார், எழுந்துரு, இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை வர போகுது. காரணம் இங்க சண்டேல ஒரு முறை தான். இப்ப அப்போ வந்திருக்கிறாரு, அப்போ ஆவிக்குள்ள நிரம்பினாரா, அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா, இடத்துல அவர் வாயில வரல பாருங்க, குழந்தை சாப்பிட்ட மாதிரி சாமிங்கிற மனுஷன் இன்னும் சோபா போட்டா இன்னும் காதல நின்றுட்டு அல்லேலூயா மனுஷன் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய நாள்ல நம்ம இனிமே என்ன பண்ணணும், ஆவிக்குள்ளாய் மறுரூபமாகி ஆவி அப்படியே பறந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓ, அந்த மகிமை ஒரு முறை பார்த்துட்டேன்னா எப்போ நீங்க ஜெபிச்சாலும் ஆவிக்குள்ள மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆவிக்குள்ளாக பரலோகம் போன மனுஷனா அறிவென்றால பவுல் 3வது வானம் வரைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி பரலோகத்தை அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு முறை பரலோகத்தை பார்த்துருக்கிறேன், ஒரு பகுதியை பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நரகத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலை ஒரு முறை காண்பித்தார். ஒரு முறை ஆண்டவர் அல்லேலூயா சிங்காசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த மகிமை பார்க்கும்போது ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு ஆதரவு வந்து எழுந்து பார்த்தா சொப்பனம் பார்த்துருக்கிறோம். எனக்கு தெரியாம ஒரு சிபிஎம் பாஸ்டர் சர்ச்சுக்கு வருவார். அவர்கிட்ட கேட்கிறேன், ஐயா இந்த மாதிரி பார்க்கிறேன். அப்போ சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு கர்த்தர் அந்த தாவீதுடைய சிங்காசனத்தை தருவார். நான் சொன்ன வார்த்தை புரியுதா? இப்போ இவர் ஆவிக்குள்ள மாறி ரகசியங்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த சபைக்குள்ள இருக்கிற அசெம்பிளி ஆஃப் தி சர்ச்ல இருக்கிற எல்லாம் ஆவிக்குள்ள மாறி பட்டணங்களுக்குள்ள என்ன நடக்குது அல்லேலூயா காண்பிப்பாரு, காண்பிக்க மாட்டாரா? அதான் சொல்லுவாங்க, சொல்லுங்க நம்ம கிட்ட இருந்து பார்த்த மாதிரி சொல்றியே. நான் சொன்னேன் அதுதான் ஆண்டவர். எல்லாரும் பழங்கள் கொள்ளமா, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரை உங்களால மேற்கொள்ள முடியும். விருத்த சேதனம் இல்லாத ஆமான உங்களால வின் பண்ண முடியும். விருத்த சேதனம் இல்லாத பாபிலோனின் ஆவியை உங்களால மேற்கொள்ள முடியும். மகிமைக்குள்ள நீங்க நிரம்பி இருப்பீங்கன்னு சொன்னா அந்த மகிமை குறைவை நிறைவாக மாற்றும். அந்த மகிமை கண் தெரியாத குருடனை கண் திறக்கும். அந்த மகிமை கர்த்தர் உங்களை பார்க்கும்படி வைப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? அப்படியே ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாள்ல அந்த மகிழ்ச்சி வந்துடும் உங்களுக்கு. உங்க பாஸ்டர் வந்து உங்களை நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா முதல் பாட்டு நல்ல அபிஷேகம், இரண்டாவது பாட்டை பாண்டா நீங்க அப்படியே இருக்கிறீங்க பாருங்க, அப்படியே இருக்க மாட்டீங்க. அந்த ஆவிக்குள்ள மாறின மனுஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் பாட்டு அப்படி போயிட்டே இருப்பான். ஹalleluya. அந்த அந்நிய பாஷை வேற மாதிரி இருக்கும். ஹalleluya. அவன் தொடர்ச்சியா பேசுற பாஷையை பேச வேண்டாம். அந்த மகிமையை பார்த்த சேராபீன்கள் கேராபீன்கள் விருது பண்ணாங்க. பறந்துகிட்டே அது உன்னத அனுபவம். பசுல அது ரொம்ப உன்னதமான அனுபவம். இஸ்ரவேல்ல கால் தரையில படல, கண்களை மூடிக்கிட்டாங்க, எல்லாம் மூடப்பட்டு சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். அந்த மகிமையை பார்க்கும் பொழுது எப்படி இருப்பாங்க? ஒரு முறை நீங்க தரிசிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களை மறந்துடுவீங்க. அப்படியானால் ஏறி போகிற அனுபவம் இருந்துச்சு சொன்னா, அந்த உன்னத அனுபவம் வந்துச்சு சொன்னா உங்க உலக வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். நான் இன்னும் அப்பாவை எங்க கண்டு அவரை சந்திக்கலாம். ஹalleluya. எப்ப அப்பா என் வீட்டுக்கு வருவாரு, ஹalleluya. எப்ப அவர்கிட்ட நம்ம போலாம், எப்ப சபைக்கு போலாம், எப்ப ஜெபம் பண்ண போலாம், அந்த வாஞ்சை வந்துட்டே நமக்கு இருக்கும். ஹalleluya. ஒரே ஒரு தேவ மகிமையை பலிபீடத்துல பார்த்துட்டீங்கன்னா கண்களை மூடி அவர் அந்த பலிபீடத்தில் நிலை கொண்டிருப்பார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படியே இந்த நம்ம வச்சிருந்த ஒயிட்டை விட அந்த மகிமை வேறங்க. ஹalleluya. நம்மால விவரிக்க முடியாது. ஓ ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஏறி வாருங்கள். சத்துரு சொன்னா எதுக்கு ஏறி வரான்னு தெரியல, அவனை முறியடித்தார்கள், சர்வ சங்காரம் பண்ணினார்கள். உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல தொழில யார் எவன் எதை செஞ்சாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவார். நீங்க தான் மிதிக்கணும், நீங்க தான் மிதிக்கணும். சத்துரு பலவந்தம் பண்ண விடாதீங்க. உங்களுக்கு விரோதமா வாயை திறந்துட்டு அவட கண்மணியை தொட்டுட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்கன்னா ஆண்டவர் அவரை சும்மா விட மாட்டாரு. எழுந்தருவா.
மகிமைக்குள்ள நான் கடந்து போற ஒரு நாள்ல அந்த மகிமை மேல மகிமை அடைஞ்சிருவேன். ஒரு நாள் வரும், ஒரு நொடி பொழுதிலே அந்த சீயோனிலே ஹalleluya என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நாம் தேவையில்லை. நம்ம பாடலாமா? ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பெலிஸ்தர்கள் பார்த்து யோனத்தானை ஏரிவான் கூப்பிடுறாங்க. மோசே ஆண்டவரை பார்த்து உங்க மகிமையை பார்க்கணும், அப்பா இப்ப ஏரிவான் கூப்பிடுறாரு. ஆனா கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள மாறின அடுத்த நிமிஷம் பரலோக சத்தம் கேட்குது, நீ ஏறி வா மேல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எப்பெல்லாம் ஆவிக்குள்ள மாறுறீங்களோ சத்தம் பரலோகத்துக்கு பெரும் சத்தம் கேட்கும், நீ ஏறி வந்து பாரு. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையை பாரு, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புத அரசியலை பாரு. மேன்மையான, மகிமையான, அழிவில்லாத, நித்தியமான காரியங்களை கண்டு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய நாள்ல இனிமே நான் சரீரத்தோடு இருக்க மாட்டேன், ஆவிக்குள்ள மாறிடுவேன். ஆவிக்குள்ள மாறி அந்த 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 கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழுப்புவார்கள். அவருடைய அனுபவமே ரொம்ப பெருசா இருக்குதுங்க. ஹalleluya. இந்த சபைக்குள்ள நம்முடைய அனுபவங்களை கர்த்தர் மேன்மையானதாக, உன்னதமானதாக, மகிமையானதாக மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி நாம் தேவனாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த உன்னத அனுபவத்திற்குள்ள கடந்து போகும்படியாக ஏறி வா, இங்கே ஏறி வா என்ற சத்தம் கேட்கப்பட்டதை போல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இன்னும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த
வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறைன்னா அப்படிதான் வாய் மூடிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் மகிமை நாளாக மாறும். ஒவ்வொரு நாளும் மகிமை நாளாக கரங்களை உயர்த்தி மகிமையே நேசத்து தரிசித்து நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில். 4 வார்த்தை தெரியலையா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில். எதுல தரிசிக்கணும் இயேசுவை? மகிமையில். தூங்கிட்டு இருக்கோம்ல, தரிசிக்கிறது எப்போ? தரிசனத்தை எப்போ பார்ப்போம்? விழித்திருக்கும் போது, ஜெபித்திருக்கும் போது, ஆண்டவரோடு இருக்கும் போது. உலக கதை பேசிக்கிட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கும் போது தேவனை தரிசிக்க முடியாதுங்க. தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணுமா? கண்மலையிலே ஒரு இடம் உண்டு. மோசே, என் மகிமையை நீ பார்க்க வேண்டுமானால் கண்மலையிலே ஒரு இடம் உண்டு. எங்கே கிடையாது, கண்மலையில் ஒரு இடம். பேதுரு மகிமையை பார்க்கணுமா, மர்மமான இயேசுவை பார்க்கணுமா? உயர்ந்த மலைக்கு போகணும். உயர்ந்த மலைக்கு போகணும். உயர்ந்த மலைக்கு போகணும். அது செங்குத்தான பாறை. அது செங்குத்தான பாறை. இங்க ஏறி வா. எரியிற எண்ணெயில தூக்கி போடும்போது எனக்கு இந்த எண்ணெய் வேணான்னு சொன்னா இங்க ஏறி வாங்குற சத்தம் காதுல கேட்காது. ஐயோ என்ன தூக்கி போடுறாங்களே நீ புலம்புனா அந்த ஏறி வாங்குற சத்தம் கேட்காது. பத்மதீவுல நாடு கடத்திட்டாங்களே, எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லையே, நான் ஏன் தனியா இருக்கணும், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஏறி வந்த சத்தம் கேட்காது. நான் தனித்து விடப்பட்டவனா இருந்தாலும், யார் என்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்கிற சிந்தை எனக்குள்ளே இருக்குமானால் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கும். சீக்கிரத்தில் அந்த சத்தம் கேட்க போகிறது. சீக்கிரத்தில் கேட்க போகிறது. அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்மை தகுதியாக்குவோம். ஆண்டவர் கொடுத்த இறக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கடமையும் ஆண்டவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். நாம் உட்காருவோம். கூட்ட ஒழுங்குகள் மற்றும் சில தரமானங்கள்